ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கடல் மீன் தாங்க. கடல் மீனில் வந்து கிழங்கா மீன் சொல்லுவாங்கள்ல, அது இது அங்கேயே வந்து வெட்டி வாங்கிட்டு வந்து அலசி வச்சு அது இப்படி தான் இருக்கும். கழுவி வச்சுருக்கோம். வந்து குழம்பு தாங்க இதை வைக்க போகிறோம். இதில் வந்து முள்ளெல்லாம் இருக்காதுங்க. கடல் மீன் தான் நல்லா ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தெல்லாம் வந்து குளத்து மீன், வளர்ப்பு மீன் தான் இருக்கும். என்றைக்காவது வந்தால் தான் இது மாதிரி வாங்கிக்கிறது. இதை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்மெல் அடிக்கும். இதுக்கு தேவையானது 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் அளவுக்கு புளி, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெந்தயம் போட்டு தான் தாளிக்க போகிறோம். இப்போ தாளிச்சிட்டு நம்ம மண் சட்டியில் எடுத்து ஊற்றிக்குவோம். இப்போ குழம்புக்கு தேவையானது 2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்குவோம், 1 ஸ்பூனு மிளகாத்தூள். மீன் குழம்புக்கு வந்து நல்லா உரப்பு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். வெறும் மண் சட்டியை வச்சா தெரிச்சு போயிருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தாளிச்சிட்டு அதில் ஊற்றி நம்ம குழம்ப கொதிக்க வைப்போம். இப்போ நல்லா காயட்டும். இதில் வந்து வெந்தயம் போட்டுக்குவோம். வெந்தயம் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். ரெண்டு கரண்டி மிளகாத்தூளும் 3 கரண்டி மல்லித்தூளும் போட்டுக்கும். இதே அதில் போட்டுக்கும். போட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க புளியை வந்து கரைச்சிக்குவோம். கரைச்சிக்கிட்டு அதில் ஊற்றிக்குவோம். வெறும் சட்டியோட வச்சு அதை தாளிச்சா வந்து தெரிச்சு போயிடுவாங்க. அது நம்மளுக்கு தெரியல. எவ்வளோங்க உங்களுக்கு குழம்பு வேணுமோ வச்சுக்கலாம். மீன் குழம்பு வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது மாதிரி மீன் குழம்புலாம் வந்து பெரிய சட்டியில் வைக்கணும், அப்போ தான் வந்து மீன் உடையாது. நல்லா அதிக வேகணும், இப்போ தான் வந்து நல்லா இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம். தாளிக்கும் போது வேறு இதில் தாளித்து ஊற்றணுமா, அது வெறும் சட்டியில் வைக்காதீங்க, சட்டி உடஞ்சி போயிடும். உப்பு போடுறோம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த மீன் இப்படி தாங்க இருக்கும், குழம்புல போட்டதோட நல்லா வந்துடும். அதனால் என்னடா அந்த மீன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. குழம்புல போட்டதோட இந்த மீன் கரைச்சிக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்கையில் குழஞ்சா அரியையில் விரைச்சா ஆக்கையில் குழஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. குழம்புல போட்டதோட நல்லா வந்துடும் இந்த மீன். குழம்பு கொதிச்சிருச்சு. இதில் வந்து மாங்காய் போட்டுக்குவோம். ஊற்றிலாம் நான் சொன்னேன்ல, அது அப்படி தான் இருக்கும், குழம்புல போட்டதோட விரைச்சிக்கும். இதில் வந்து இப்போ மாங்காய் போட்டுக்கணும். மீன் குழம்புல மாங்காய் போட்டால் நல்லாயிருக்குங்க, அதுவும் ஒட்டு மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து கிழங்கா மீன், முள் இருக்காது. பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை வாங்கி கொடுப்பாங்க. இது இந்த குறவை மீன் சொல்லுவாங்கள்ல,
அதில் வந்து பிள்ளைங்களுக்கு முள் இருக்காது. வெறா மீன், கிழங்கா மீன் இதிலெல்லாம் வந்து முள் இருக்காது. பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா சத்தானது. ஒரு கொதிக்க வெட்டி இறக்க வேண்டியதுங்க. அவ்வளோதான். கிழங்கா மீன் குழம்பு ஒரு 5 நிமிஷம் கிடக்கட்டும். அவ்வளோதாங்க. கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அரியையில் குழஞ்சான் ஆக்கையில் விரைச்சான் அப்படின்னு. அரியையில் கொலன்னு இருக்கும். எப்படி தான் நீங்கள் கடலில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து உயிரோடு அது பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். நான் குழம்பு எடுத்து நம்ம சாப்பிடும்போது விரைச்சிட்டு வரும். அதுக்கு தான் அந்த மீன் அப்படி சொல்கிறது. இதில் மாங்காய் போட்டது இன்னும் சூப்பராக இருக்கும். பற்றியெல்லாம் எப்படி இருக்குது. கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம்.